டூட் ஸ்கூலுக்கு எப்பறம் போடும்? இப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. செகண்ட் லெஃப்ட் திரும்பி ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கரெக்டா தானடா ரூட் சொல்லிட்டு இருந்தேன். இவன் எப்படி இங்க வந்தான்? போன் பண்ணி 57 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி வந்தானே யோசிக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பழைய பஸ்ஸுக்கு வரதுக்கு 2 நிமிஷம், பழைய பஸ்ல பப்ளிக் பாத்ரூம்ல ஒண்ணு கிடைக்கிறதுக்கு 3 நிமிஷம், சேட்டாக்கால டீ சாப்பிடறதுக்கு 5 நிமிஷம், பழைய பஸ்ல இருந்து புது பஸ்ல வரதுக்கு 40 நிமிஷம், ஆக மொத்தம் 57 நிமிஷம்டா. இல்லையே, அப்படி பார்த்தா கூட 50 நிமிஷம் தானே ஆகும். கணக்கு இடிக்குது. வர்ற வழியில வயிற்ற கணக்கு கக்கோஸ் போனது 7 நிமிஷம். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். போன் பண்ணி வர சொன்ன வேண்டாம். நான் தான் சார். இவனை நீதான் வர சொன்னியா? பாம்பு எங்கடா இருக்குது? வேணாம் துரசிங்கம், அது பாம்பு. தொட நினைச்ச வெடிச்சு செதறிடுவேன். வெடிக்கிறதுக்கும் சுதறதுக்கும் தீபாவளி ராக்கெட் அடிச்சியாடா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டோட குறி வச்சு குறிக்கோள் அடிக்கிற சிங்கம்டா. பரதேசி பேட் மொபைல பஞ்சர் ஆக்கிட்டானே. சாரி பேட்மேன். அந்த பாம்பு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்க விட மாட்டா. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னது சார்? நீ பேட்டை கழட்டும் போது பெல்ட்டை கட்டிட்டு பேட்டை கழட்டுவியா, இல்ல பேட்டை கழட்டிட்டு அப்புறமா பெல்ட்டை கழட்டுவியா? அதை எதுக்கு கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான். இவன் என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. ட்ரக்ஸ், இந்த வயசுலயே ட்ரக்ஸ். இது எவன் பேக்டா? சார் இது ஏன் பேக் தான் சார். என்னடா கஞ்சா பிசினஸா? ஸ்கூல்ல ட்ரக்ஸ் சப்ளை பண்றா நீ? உனக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ற எவன்டா? சகாயமா, இல்ல இந்த பாயா, இல்ல இந்த ஆப்பிரிக்கா குரங்கு டேனியா? டேனியா? என்னடா ஷாக் ஆயிட்டியா? எனக்கு டேனி பத்தி தெரியாத நினைச்சியா? ஆபரேஷன் டி சுத்திட்டு இருந்தே. டி ஃபார் டாக்கி நினைச்சியாடா? டி ஃபார் டேனிடா. யோ, டி ஃபார் டேனியோ இல்ல டேனி டேனியல்ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் சுகர் மாத்திரையை மட்டும் மரியாதையா கொடுத்துரு, இல்ல பேட்மேன் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். பேட்மேன். டேய், அவன் சுகர் மாத்திரைய குடுடா. டேய் டேய், என்னடா பண்ற? செக் பண்ண போறேன். அது ஏன் பேக்குடா? இருக்கட்டும். ஆனா பேக் செக் பண்ணவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லையே. அது ஒண்ணும் இல்ல. காலையில காஃபி ஷாப்ல தம்பி ப்ரூஸ் வெயினை பார்த்தேன். ஆபீஸ் போற அவசரத்துல பேக மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் போல. Everybody listen, he's on the mission. Singam, singam, he's Dura Singam. Sir, துரசிங்கம், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்குது. அதுக்கு ஒன்னதான் பொறுப்புல போட்டிருக்கேன். சார், என்ன கேஸ் சார்? ஒரு பையன் ஆழமான குழிக்குள்ளாடி விழுந்துட்டான். இவனுக்கு வேற நேர்த்தி கடன் பண்ற மாதிரி மாசமே குளிக்கல எடுத்துறானுங்க. போரு போட்டா இரும்புல ஒரு மூடி செஞ்சு போடுங்களான்னு கேட்கிறானுங்களா? யோ சிங்கம், இது போர் குழி இல்லையா, பேட்கேவ் குழி. இப்ப வரைக்கும் விழுந்தவன் உயிரோட இருக்காரா இல்லையாடு கூட தெரியல. அதை விட சேலஞ்சிங்கான விஷயம், அந்த குழி எவ்வளவு ஆளோடு கூட யாருக்குமே தெரியல. நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு நீளமான டேப்போ இல்ல ஒரு 2 கட்டு ரூலா கொடுங்க. எவ்வளவு அகலங்கிறத கண்டுபிடிச்சிடறேன். ஏன் நான் வேணும்டா மட்டம் அளக்குற ஓசும் தரேன். மட்டத்தையும் பாக்குறியா? என்ன சார் பார்த்தா கொத்துனார் மாதிரியா இருக்கு. அப்புறம் என்னடா, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நகைச்சுவை பண்றீங்களோ? இந்த மிஷன் உன் கரியர்லயே ரொம்ப முக்கியமானது துரசிங்கம். அத முதல்ல புரிஞ்சுக்க. விழுந்த பையனை உயிரோட காப்பாத்தி இந்த கேஸை முடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார்? சிங்கம் சிங்கம் ஹேஸ் துர சிங்கம். உண்மையை சொல்லுங்க, அவனை கொல்றதுக்காக தானே கூட்டு வந்தீங்க. என்ன சார் வளர்றீங்க? அந்த நாயை கொல்றதால எங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா சார்? அப்புறம் என்ன அவனை குழிக்குள்ள தள்ளி விட்டீங்க? சார் என்ன சார் சொல்றீங்க? எங்களை பார்த்தா என்ன கொலைக்கார மாதிரியா தெரியுது? அப்புறம் உள்ள பார்த்தா குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரியா இருக்கு. இங்க ஒதுக்கு புறமா இருக்கு. உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு படுக்கிறதா வந்தீங்க. சார் சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் சார் வந்தோம். சுத்தி பார்க்கறதுக்கு தஞ்சை பெரிய கோயிலடா. எல்லாம் இந்த நாயால தான். ஓஹோ, அப்ப அது ஓ மாஸ்டர் பிளான் தானா? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். டேய் சொல்லுங்கடா. சும்மா இருந்த எங்களை பேட் கேவை பார்க்கலான்னு ஆசை காட்டினது யாருடா? நான் தான். அப்புறம் என்ன, இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார்.
யோ பேட்மேன், என்ன பொறுப்பெல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்கியா? சிங்கம் சார், ஒரு சின்ன வேலை விஷயமா ஸ்டார் சிட்டி வரைக்கும் போயிருந்தேன். அதுக்குள்ளால இந்த மாதிரி ஆயிடுச்சே சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பேட்கேவ்ல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை என்ன 2 மாசம் சரி பண்ணலனா பேட்கேவ சீல் வச்சிரதா சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் கூட பேட்கேவ் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணல. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதுக்கு சீல் வைக்கல. என்ன லஞ்சம் கொடுத்து வில்லேஜ் ஆபீசர் தாசில்தாரி கலெக்ட் பண்ணிட்டியா? எப்படியாச்சும் அவனை காப்பாத்திருங்க சார். கையை கூட தூக்கி எடுக்கிறதுக்கு அவன கோயில் உண்டையில விழுந்திருக்கான். எவ்வளவு ஆளாக்குறதே கிடைக்க முடியல. உள்ள விழுந்ததுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு ஆச்சு. சார் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க சார். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். என்ன சொல்றீங்க பேட்மேன்? இது மட்டும் மீடியா காதுக்கு போச்சு. இது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகும் தெரியுமா? நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் வரைக்கும் பிடிச்சி சும்மா கிளிப்பாடுங்க. சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். என்னடா பண்ற? சே, சிரிக்கிறடி. அந்த பையன் உயிரோட கிடைக்கணும்னு சொல்லி வேடிக்கை பேட்மேன். அவன் மட்டும் உயிரோட கிடைக்கல, ஒரு உள்ளத்தில் நாளை கட்ட வேண்டி இருக்கும். டேய், இந்த பரதேசி நாங்க இப்படி பண்ணதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என் சிட்டியில கிட்னாப்பா? யோ சிங்கம், சார், இந்த கேஸ நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். உன்னை கடத்தல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமிக்கிறேன். யோ ஒத்தியா அவனா சிறப்பு பிரிவு அதிகாரியா போடுற, அதான் போடுற, இதை போடுற ஆரம்பிச்சிடும். போ, ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு போ. என்ன நடந்துச்சு? நானும் புஜ்ஜியும் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருந்தோமா, அப்போ 4 பேர் வந்து புஜ்ஜியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நினைச்சா இது அந்த மயில் வாகன வேலையா தான் இருக்கும். உங்களுக்கு போன் பண்ணி காசு எதுவும் கேட்டா? இல்லையே சார். அவன் காசு கேட்காம இருக்க மாட்டானே. உனக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? இல்லையே சார். எனக்கு ஒருத்தன் மேல சந்தேகம் இருக்குது சார். யாரா அவன்? மச்சான் இன்னைக்கு ஒரே டயர்டா இருக்குதுடா. தூக்கமா வருது. நைட்டு முழுக்க இருந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா அப்படிதான்டா இருக்கும். யூ bloody rascal. யோ சார், ஏன் சார் புஜ்ஜியை கிட்னாப் பண்ணா பண்ணீங்க? சார் என்ன சார் சொல்றீங்க? அந்த நாயை நாங்க பார்த்தே 2 மாசத்துக்கு மேல ஆச்சு சார். ஆமா சார், என்ன சார் வளர்றீங்க? இப்படிலாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இருந்து எப்படி பதில் வாங்குன்னு எனக்கு தெரியும்டா. டேய் என்னடா இங்க பிரச்சனை? என்னடா பேட்மேன், இந்த நாய் புஜ்ஜியை கிட்னாப் பண்ணிருக்கா. கிட்னாப்பா? இந்த நாய் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான். பேட்மேன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்க மாதிரி தெரியல. ஐயோ சிங்கம் சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பேட்மேன் தான் சோமுவை தத்தெடுத்துட்டார்ல, அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஓ, அப்படியா விஷயம்? என்ன ரொம்ப நேரமா காதை கடிக்கிறான்? டேய் சோமு, புஜ்ஜி என்னடா பண்ண? ஐயோ செல்லம், நான் ஒண்ணுமே பண்ணலடி. ப்ளீஸ்டா சொல்லுடா, புஜ்ஜி என்னடா பண்ண? யாரா இந்த பைத்தியம்? நான் தான் கிட்னாப் பண்ணலன்னு சொல்லின்னு இருக்கேன், திரும்ப என்கிட்ட வந்து கேட்டுன்னு இருக்கா. புஜ்ஜி எங்கடா வச்சிருக்க? சொல்லுடா. ஐயய்ய, டே கட்டோரி, இந்த பைத்தியத்துக்கிட்ட போக சொல்றா, போட்டுற போறேன். சொல்றா, எஃப்ஐஆர் ஏடா கிழிச்ச? எஃப்ஐஆரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 10 பேர் நுழைஞ்சது தப்பு. அதிகாரி அனுமதி இல்லாம உட்கார்ந்த தப்பு. அதை விட முக்கியமா கவர்மெண்ட் ரெக்கார்டை கிழிச்சது அதை விட பெரிய தப்பு. டேய் கட்டோரி, இதுக்கு என்னடா அர்த்தம்? பொய் கேஸ்ல உன்னை உள்ள தள்ளி லாடம் கட்ட போறான்னு அர்த்தம். சோபு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார் என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் கிட்னாப் பண்ணலையா? யோ என்னடா பின்னாடி போயிட்டான்? பயந்துட்டான் போல இருக்குதுடா. ஏய், நிப்பாட்டு. ஹோல்ட் ஆன். ஹெல்மெட் எங்கடா? சார் அது வந்து லைசன்ஸ் எடு. என்னடா ஏதோ லைசன்ஸா பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி தடவுற. இப்ப என்னடா பண்றது? 100 200 இருந்தா கூட்டுறான், விட்டுருவான். சார் இந்தாங்க சார், வச்சுக்கோங்க சார். சார் இவன் தான் சார் சொன்னான். விலைவாசில எவ்வளவு ஏறி போயிருக்குது. இந்த 100 ரூபாய் வச்சு டீ மட்டும் வாங்க முடியுமா? இல்ல சிகரெட் தான் அடிக்க முடியுமா? அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீரா சாப்பிடலாம் நினைச்சா அந்த இளநீரோட விலையாதுன்னு தெரியுமா உனக்கு? அதை தெரிஞ்சு நான் என்ன ரோடு சைடு கடையாடா போட போறேன்? வேர்ல்ட் எக்கானமில இந்தியாவோட ஜிடிபி தெரியுமா உனக்கு? டேய் என்னடா என்னெல்லாமோ பேசுறான். அவரு நம்ம கிட்ட 500 எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன்டா சோம. ஐயய்ய, இவனுக்கு 500 எல்லாம் கொடுக்க முடியாதுடா. ஓஹோ, அப்படியா விஷயம்?
அப்படின்னா வீட்ல இருந்து ஆளை வர சொல்லு. ஐயோ இப்ப என்னடா பண்றது? டேய் ஹட்டோரி, உன் அப்பனை வர சொல்லுடா. இவனுக்கு அவன் தான் சரியா இருப்பான். டேய் அவன் எல்லாம் வர மாட்டான்டா. வர சொன்னீங்களாடா? டேய் சோமு பயமா இருக்குதுடா. பேட்மேனே வர சொல்லடா ப்ளீஸ்டா. என்னடா இங்க பிரச்சனை? வா பேட்மேன், உனக்காக தான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? நான் உன்னை இங்க வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே. யோ பேட்மேன், உன் பையன் லைசன்ஸ் வண்டி ஓடி இருக்கான். புடிச்ச மட்டும் உள்ள போட்டது பையன் 4 வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. அது என்ன இன்ஜினியரிங் காலேஜாடா? டேய் என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்ண? யோ பின்ன என்னையா, டெய்லி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். உனக்கு தான் நான் ஒரு சைக்கிள் கொடுத்தேன்ல, அத என்னடா பண்ண? இனிமே நான் பைக்ல தான் போவேன். சாரி சிங்கம் சார், நீங்க அவனை என்ன வேணா பண்ணிக்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யோ பேட்மேன், எங்கேயா போற? சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணலான்னு போறேன், ஏன் கூட வரியா? உன் வண்டி எஃப்சி முடிஞ்சு 4 மாசம் ஆகுதுடா. யோ இந்த சிட்டியே பாத்துக்கிற அவசரத்துல அதை கவனிக்காம விட்டுருப்ப, அதுக்குன்னு இப்படி ஆயா பண்ணுவ? ஃபைனை கட்டிட்டு போறியா இல்ல இப்படி வண்டி ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கிறியா? யோ பர்ஸ் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேயா. ஆஹா, சரிப்படாது. டேய் வண்டி சேர்ந்துருக்கு விடுறோம். யோ யோ சிங்கம், இந்த பண்ணாடைய காப்பாத்த வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். இனிமே எனக்கு தெரியாம என் பேட் பைக்ல கைய வச்ச ஒட்டு ஏத்திடுவேன். டே ஆட்டோ. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரா அது? நான் தாங்க சுகர் சோமு. சுகர் சோபுவா? நடுக்காட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? பீடி குடிக்கலான்னு தானே வந்தேன். ஒரு பண்ணாட விட அவன் துரத்துறானே, கொஞ்சம் என்னன்னு கேளுண்ணே. எங்கடா? எவனையுமே காணோமேடா. வரானே, கொஞ்சம் கேளுண்ணே. ஏய் சுகர் சோமு. யாரா அது? துரை சிங்கம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இன்ஸ்பெக்டரா? இது உடனே கட்டுறக்க உடனே போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம். ஆனா என்னோட கட்டுறக்க உடனே போலீஸ் ஸ்டேஷன். அப்ப சிக்க மாட்டே. அவளை காட்டு போல ஏறிடுச்சு. மெடிக்கல் லீவ் விட்டாங்க. அதுக்கு ஏட்டா நீ பொடிப்பால துரத்திட்டு இருக்க? மார்னிங் பேலன்ஸ் ஸ்பீட் அது. யோ எனக்கு நிஜமாவே தெரியாதியா. டேய் டேய் நிறுத்துடா. அவன் தான் தெரியாதுன்னு சொல்றா, அப்புறமா அடிச்சா என்னடா இது? அப்படி சொல்லு. மார்னிங் பேலன்ஸ் ஸ்பீட் அது. ஐயோ சொல்லுடா. நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். ஹலோ யாரு? லாகர் வேக். இங்க இருக்கப்படா. ஏய் நான் சிங்கம் பேசுறேன்டா. முபாசா எப்படி இருக்கிறீங்க? ஏய் நான் துரை சிங்கம் பேசுறேன்டா. அரசிங்கம்மா அதான் அந்த போலீஸ்கார. நான் கண்டதெல்லாம் திங்கிற ஓடா இல்லடா. பொசிச்சா மட்டும் வேட்டையாடி சாப்பிடுற சிங்கம். நீ வேட்டையாடி திங்கிற சிங்கமோ இல்ல பெண் சிங்க வேட்டையானது பிடிக்க தீன சிங்கமோ? அதெல்லாம் நான் இப்ப கேட்டனாடா. எதிர்பார்க்கல. தனியா இருந்து பிடிப்பட எதிர்பார்க்கல. நீ தனியா இருந்து பூச்சா 4 பேர் முன்னாடி சேர்ந்து பூச்சா இறங்கினடா. ஏய் நான் மறுக்கிட்டே சொல்லலாம். நானும் மழை கட்டதாண்டா சொன்னேன். நீங்க எல்லாம் டீல் பண்ணிருக்க, யார் கூட பண்ணிக்கலாம் தெரியும் புஷ்பா. நான் ஜூரிசெக்ஷன்ல இருக்கிறவங்க எதுவுமே பண்ண முடியாது. வேணா சிங்கம். காத்திருந்து உன்னை கண்ணி வச்சு பிடிக்கிறேன். தண்ணி வச்சு பிடிக்கிறது நான் என்ன காட்டு பண்ணியாடா? புஷ்பா என்ன ஃப்ளவர் நடிச்சியாடா? ஃபயரு, வைல்டு ஃபயரு. நீ வைல்டு ஃபயரோ லவ் ஃபெயிலியரோ நான் பார்க்க மாட்டேன். என் கண் பார்வையில இருந்து எவ்வளவு தப்ப முடியாது. ஓங்கி எடுத்து அவட வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சரியா, நீ சாயந்தரம் வெயிட் பாக்குற இடத்துக்கு வந்துரு, பாத்துருவோம். கான்ஸ்டபிள் வரதுல கொளுத்துறா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹாய் புஷ்பா, எப்படி இருக்கீங்க? இதுவரையா நல்லா தான் இருந்தேன். ஆனா இனிமே தான் ஒரு கொலை பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மரம் வெட்டிட்டு இருக்கியா? மரத்தை வெட்டுறது தப்பு. நம்ம எல்லாரும் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவோமா? நான் இந்த கோவிந்த சொல்லியே கேட்கல, நீ சொன்னா கேட்டுருவேன் நான். இதுக்கு மேல என்னால முடியாதுடா ஹட்டோரி. டாய மரத்தை ஏத்த சொன்னா இங்க ஃபிகரை பார்த்து விசில் அடிச்சிட்டு இருக்கியாடா? டேய் அவன் ஏன் ஆளுடா? எதிர்பார்க்கல. மேல இருந்து குதிப்பட எதிர்பார்க்கல. அப்புறம் நான் என்ன டெய்லி வேலை எடுத்து எவனாவது குதிப்பாடி எதிர்பார்த்துட்டாடா இருக்க? என்னடா தூத்துக்குள்ள இருக்க எப்படி இங்க இருக்க வச்சுக்கிறியா? என்ன டிரான்ஸ்பர் கொடுத்து அனுப்பிட்டாருங்களா? ஓங்கி எடுத்து அவட வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? டேய் அந்த கிரேடிக்கு சொல்லியிருந்தேன்ல, அதை கேன்சல் பண்ணிடு. சார் என் லாரி ஒன்று புதக்குழியில மாட்டிடுச்சு, நீ அடிச்சு ரோட்ல ஏத்திடுறியா?
லாரி கிளம்புமா? திருநெல்வேலில இருந்து தூத்துக்குள்ள இருந்து ஊருக்காரங்க 1000 பேர் லாரி கிளம்புமா? இப்ப வாடா சார், அடுத்த மாசம் மினிஸ்டர் கட்சி மீட்டிங் நடக்குது, ஆளு வேணும்னு சொல்லியிருந்தாரு. அப்ப சொல்றேன், அப்ப இறக்குங்க. உங்க நம்பரை கொடுங்க சார். இங்க ஒரு 10 ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு 100 பேர் லாரி கிளம்புமா? யோ, இப்பதானையா சொன்னேன், அடுத்த மாசம் போதும். இப்ப எதிர்கட்சி கூட்டம் நடத்துறாருங்க, அவங்க கிட்ட ஆடா கேட்டு பாரு. நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்ன வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்கு அதான் எனக்கு வேணும். அப்ப நீ போலீஸ் வேலையை புடிச்சு சேரலையா? வீட்டுல ஏதாவது போர்ஸ் பண்ணாங்களாடா? என்னடா செஞ்சிருக்கு? சார் எதுக்கு வர சொல்றீங்க சார்? வாயா சிங்கம், உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். போஸ்டர்லாவா? என்ன சார்? ஒரு 2000 ரூபாய் கடன் வேணும். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் கொடுத்துடுறேன். 2000 வீட்டு வாடகை கட்ட 2000 ரூபாய் குறையுதுடா. சார் நீங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் சார் இருந்தீங்க. அது வாஸ்து சரியில்லைன்னு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோயா. இப்ப இந்த கதை எல்லாம் உனக்கு தேவையாடா? உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இதாங்க சார். யோ சிங்கம், இவ்வளவு நாள் எங்கயா இருந்த? ஊர்ல தான் சார். ஒன்னதாயா என் சர்வீஸ் முழுக்க தேடிட்டு இருந்தேன். எதுக்கு சார் தேடினீங்க? வேற எதுக்கு? 2000 ரூபாய் கடன் வாங்குதாண்டா. யோ சிங்கம், வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்க சொன்னேன்ல, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களா சார்? அது யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்குது. அந்த நாய் தான் சார். வீட்டு வேலை பார்க்க சொல்றேன் சார். ப்ரமோஷன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விடுங்க சார். சொல்றையா? ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னது சார்? அது ஒண்ணும் இல்ல துரசிங்கம், என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க எப்படி சார் இருக்காங்க? அவ ஷாப்பிங் போகணும்னு சொன்னா, நம்ம ஸ்டேஷன் வண்டியை எடுத்துட்டு போய் அவளை கொண்டு விட்டுறியா? ஏன் அவளை கூட இருந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் விட்டுருவோம். உனக்கு பிரச்சனை இல்லடா, எனக்கும் பிரச்சனை இல்ல சிங்கம். என் வாயில இருந்து அசிங்கமா வந்துரும் பாத்துக்க. ஐஆர் ஆபீஷியல்ல பாக்குறேன். சரி சரி, நீ போக வேடா, நம்ம ஏட்டையா போக சொல்ற. நீ கிளம்பு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல சொல்றீங்களா சார்? அடா ஆபாயா, சொல்லுங்க. நம்ம சிட்டில ட்ரக்ஸ் சப்ளை அதிகமாயிடுச்சு சிங்கம். எல்லாமே டீனேஜ் பசங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ட்ரக் மாஃபியாவை நீ தான் வேரோட அழிக்கணும். ஆனா எப்படி? இது எங்க இருந்து வருது, யார் அதுக்கு ஹெட்னு எதுவுமே தெரியாத. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீ பாம்பேக்கு தான் போகணும். நான் இப்பவே ஃபிளைட் டிக்கெட் போடுறேன். ஜன்னல் சீட்டா பார்த்து போடுங்க சார். டேய், நான் என்ன உனக்கு வெக்கேஷன் ட்ரிப்பாடா போட்டு கொடுக்குறேன்? அட்லீஸ்ட் பிசினஸ் கிளாஸ் அது போட்டு குடியா? பிசினஸ் கிளாஸும் இல்ல, ஒரு ஆடியும் இல்ல. உனக்கு எக்கனாமிக் கிளாஸ் தான்டா. மும்பை போலீஸ் கிட்ட உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க சொல்ற சிங்கம். எஸ் சார். என்ன ஒருத்தரையுமே காணோம்? யோ, ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும் சொன்னா இல்லையா? ஒரு மும்பை போலீஸ் கூட காணோம். ஃபுல் சப்போர்ட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ண, அவனுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க சிங்கம். நீ தெரியாத அவரை பிடிக்கணும். ஆல் தி பெஸ்ட். யோ யோ யோ, இல்லை எங்கட இருக்கா? அண்ணா அண்ணா, என்னடா? நம்ம ஃபேக்டரிக்கு ரைடு வரானுங்கண்ணா. கொடைக்கானலோட அந்த பக்கம் சொன்னியாடா? யோ, நார்காட்டிக்ஸ் குரூப் ட்ரக்ஸ் ரைடு பண்ண வரானுங்கயா. ஓ ரைடா? என்னடா எவனுமே இன்ஃபார்ம் பண்ணல? இது புது இன்ஸ்பெக்டரானு, இன்னைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓஹோ, வந்து யூனிஃபார்ம் போடுறது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா சொல்றான்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றானா. அது மட்டும் இல்ல, சும்மா அடிச்சா 1/2 டன்னு, முக்கி அடிச்சா 3/4 டன்னு, எட்டி மிதிச்சா 2.5 டன்னு, சம்மர் சால்ட் அடிச்சா 3.5 டன் வெயிட் ஆன. சம்மர் சால்ட்டா? உளர்றா? அது மட்டும் இல்ல, மும்பைல இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரக் மாஃபியாவையும் வேரோட அழிக்க போறதா பேட்டி கொடுத்திருக்கான். ஓஹோ, அப்படின்னா அவ்வளவுதான். இப்பவே பார்க்கணும். ஏய், மரியாதை செட்டர் ஓபன் பண்ணுங்கடா. நான் கட்டதெல்லாம் திங்கிற ஓனாயிலடா, பதிச்சா மட்டும் திங்கிற சிங்கம். நீ சிங்கமோ இல்ல பனிக்கரடையோ அதெல்லாம் தேவையில்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டல, பொழைச்சு போட்டு சொன்னா திருந்த மாட்டல. 1000 ரூபாய் இருந்தா குல்ஃபி கடை வைப்ப, 10,000 ரூபாய் இருந்தா பானிபூரி கடை வைப்ப, 1 லட்சம் ரூபாய் இருந்தா அழகு கடை வைப்பா. வழக்கு பிசினஸ் மேமா பேசிட்டு இருக்கான். இங்க பாடு சிங்கம், நீ பானிபூரி கடை வைப்பியும் பால் மசாலா கடை வைப்பியும். ஆனா மரியாதை இங்க இருந்து போயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களாடா? அண்ணனா? தம்பி, நீயாடா அது? தம்பியா? நோ, என்னண்ணா இவன் ஏதேதோ சொல்றான். அந்த கதையை நான் எப்படா சொல்லுவேன்? அத நானே சொல்றேன்.
சின்ன வயசுல இருக்கும் போது நானும் அவனோட ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பிடிக்க போவோம். அன்னைக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தான். நானும் தம்பி ஆச்சே சின்ன பையன் செயலோட என்ஜாய் பண்ணணும் விளையாட விட்டேன். சரி அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஃபிகர் போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் லைட்டா கண்ணை போட்டு டிரைவர் அந்த ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டான். நானும் அந்த ட்ரெயின் பின்னாடியே ஓடினேன். ஏன் அந்த ஃபிகர் அந்த ட்ரெயின்ல ஏறிடுச்சா? ஆனா என்ன பண்றது, விதி எங்களை பிரிச்சிருச்சு. ஆமா, வேகமா ஓட முடிஞ்ச ட்ரெயினை சேஸ் பண்ணி நம்பர் வாங்கியிருப்பல. அன்னைக்குதான் என் தம்பியை நான் கடைசியா பார்த்தேன். ஆனா அந்த ஃபிகரை மட்டும் டெய்லி போய் பார்த்துருப்பேன். உன்னை பிரிச்சது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? அப்புறம் என்ன தேடி வரல? அது என்னடா சின்ன வயசுல நடந்ததா மறக்காம கேள்வி கேட்கறா யோசிக்கிறியா? சின்ன வயசுல பாம்பேக்கு வந்து இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமா? இன்னும்டா என் மேல கோவமா இருக்க? என்ன மன்னிச்சிடுறா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு பழைய மாறிய போறேனா? அப்ப ரோலெக்ஸா? அந்த ட்ரக் மாஃபியா தலைவர் ரோலெக்ஸா? அது நீயாடா? பரவாயில்லையே, நம்ம பேர் ரொம்ப ஃபேமஸா தான் இருக்குல்ல சமூ. நாய ஃபேமஸா இருந்த பேரை நீ தானடா ஆட்டைய போட்டு வச்சுக்கிட்ட. டேய் ரோலெக்ஸ், இதெல்லாம் விட்டுறா. கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஏய் என்ன அப்பலாம் பண்ற? நான் மினிஸ்டருக்கு பண்ற என்னடா சொல்லுவேன்? இடத்த உருவாக்குறது எனக்கு மொத்தம் 8 வருஷம் ஆச்சு. நல்ல குதிரை பார்த்து கொடுத்துருந்தா 3 மாசத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஏய் ரொம்ப ஓவரா பேசுற. ஏய் சோமு, இவளை போட்டு தள்ளுறா. எதுக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ சந்தோஷமா ஊர் சுத்தலான்னு பாக்குறியா? அது நடக்காது. டேய் உன்னை அண்டங்கிறதுக்காக பாக்குறேன். உன்னை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுது. தயவுசெய்து இங்க போயிடு. யோ சிக்கா, அவட அரெஸ்ட் பண்ணிட்டியா? சாரி சார், என்னால அவளை அரெஸ்ட் பண்ண முடியாது. கை விலக எடுத்துட்டு போக மறந்துட்டியா? இல்ல சார். அப்புறம் என்னடா உன் பிரச்சனை? என்னடா சொல்ற? ஆமா சார், சின்ன வயசுல ஓடி போன என் தம்பி தான் இப்ப ட்ரக் மாஃபியா லீடரான ரோலெக்ஸ் வந்து முன்னாடி நிக்கிறான். அவனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? எமோஷனலா யோசிக்காத சிக்கா, போலீஸ் மாதிரி யோசி. பாதத்துக்கு முன்னாடி நான் படி, பகைக்கு முன்னாடி நான் புலி. அவன் அரெஸ்ட் பண்ணலனா உன் வேலைக்கு வரும் சரி.